இந்த பாடி தானே? டென்ட் விழுவுதான்னு பார்த்தேன். இது சூப்பரா சறுக்குதுடா. நீங்க நீங்க சறுக்க வேணாம், அதுவே சறுக்குது. சூப்பர். சல்லி சல்லியா நொறுக்கிட்டீங்களடா. எவ்வளவு கூட விற்க போறீங்க? சரி, ஓகே, அது உங்களுக்குள்ள. என்ன கதவு திறக்காத? அப்படியே கருவறையில இருக்கிற மாதிரி இருக்கு. பிரதர் கொஞ்சம் சும்மா இருங்க பிரதர். டயட்ல இருக்கும் போது தான் வாயில கொண்டு வந்து வைப்பீங்க பிரதர். கொஞ்சம் அமைதியா இருங்க பிரதர். நான் இப்ப 89ல இருந்து 79 வந்திருக்கேன் பிரதர். 10 கிலோ குறைச்சிருக்கேன். அதை எப்படி என்ன எது எப்படி குறைச்சேன் அப்படின்றத நாங்க உங்களுக்கு அடுத்த வீடியோல சொல்றோம். ஆனா இது வந்து எதா இருந்தாலும் இதுவா குறைக்கணும், புரோட்டீனோட குறைக்கணும். நம்ம பாட்டுக்கு சாப்பிடாம கிடந்து அது கடந்து இது கடந்து புழல் ஜெயில இருக்கான். பொம்பளை கேஸ்ல மாட்டி 10 நாள்ல 10 கிலோ குறைக்கிறேன்னா காலை மட்டும் எடுத்துட்டாங்க. சுகர் ஜாஸ்தியா இருந்து காலை வெட்டி எடுத்தோட 10 கிலோ குறைச்சு. சொன்னா நம்ப மாட்டீங்க. போ சொல்றேன். நான் ஒன்னு சொல்றது உண்மைதான். என் ஃப்ரெண்ட் உண்மையிலே டைம் இல்லப்பா. 23 கிலோ குறைச்சு எப்படி வந்து கேட்டுப்பாங்க. நானும் வரேன். என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் 23 ஒன்னு ஒரு ஆள் ஏண்டா இது என்ன படமாடா? முன்னாடியும் பின்னாடியும் ஸ்கோப் வச்சிருக்கீங்க ஃபுல்லா. இது எப்படா ரோடு தெரியும்? சரி, ஏசி ஏதாவது ஒர்க் ஆகுமா? ஒர்க் ஆகுன என்ன காத்து வரல? ஏய், ஜெனரேட்டர் யார் போட்டது? அண்ணா சீட்டை அழிச்சு பாருங்க. அண்ணா கால் இடிக்குறேன். டேய் இருடா, எனக்கு முன்னாடி கால் இடிக்குதுடா. ஆனா இந்த கார் 40 வரைக்கும் போகுமான்னு தெரியல. வெயிட் இருக்குமா? வெயிட் பிரதர், யாராவது வெயிட்டான பொருட்களை சின்ன கீழே போட்டுருங்க. நீங்க தான் இறங்கணும். அண்ணா ஒரே நிமிஷம், நான் பின்னாடி உட்காரத்துல யாரோ கல்லி வச்சிட்டாங்க. அது இந்த சீட்டு தான், வேற ஒண்ணும் கிடையாது. பரவாயில்ல. அந்த காலத்துல காரே இல்லாம மனிதர்கள் எதுல போனாங்க? மாட்டு வண்டியில போனாங்க. பாருங்க, இப்ப நமக்கு காராதுன்னு ஒண்ணு இருக்கு. அங்கிட்டு பாடுறா, அந்த கண்ணாடியில பாடுறா. என்னது இது? ஆனா இப்படிதானே கண்ணாடி காந்தி சார். சார் கொஞ்சம் கொஞ்சம் பொறுமையா வாங்க சார். ஏய், உனக்கு ஓட்ட தெரியுமா தெரியாதாடா? ஓட்டுவானே. என்னடா எக்கி பாத்துக்கிட்டு இருக்க ரோட்ட? நான் என்ன யோசிக்கிறேன்னா, இவனை நம்பி உங்க அண்ணன் எத்தனை வருஷம் சொல்லியிருக்காரு. நம்பி யோசிக்கிறேன். மிஸ்டர் மகேஷ் குமார், இவனை நம்பி நான் ₹1 கூட கொடுக்க மாட்டேன். இவனை நம்பி எப்படி நீங்க கார் கொடுத்தீங்கன்னு தெரியல. இந்த காரை பத்திரமா கொண்டு போய் சேர்க்க வேண்டியது எங்க பொறுப்பு. ஏசி போடுங்க. ஏசி இவ்வளவு நேரம் ஓடிக்கிட்டு தாண்டா இருக்கு. இது வந்து ஒரு பயங்கரமான சொகுசு கார். நீங்க ட்ரெயின்ல இருந்த அத்தனை ஃபெசிலிட்டி இதுல இருக்கு. முன்னாடி ஒரு ஓட்டை, பின்னாடி ஒரு ஓட்டை இருக்கு. இது யாரோ ஒரு இழிச்சவாயர் வாங்க போறாரு. பேசிட்டு இப்ப கீர் போட போறீங்க. அங்க பாருங்க. ஐயோ,